குருச்சரணம். சென்னையில் நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்கள் ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளுக்கு நேரடியாக தீட்சை தர உள்ளார்கள். வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை ஆஷா நிவாஸ் ஹாலில் நடைபெற உள்ளது. இது ஓர் அரிய சந்தர்ப்பம். அம்மாவிடம் ரேக்கி தீட்சை நேரடியாக பெற முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்டு இருக்க அதிசய குழந்தைகள், எனது ரேக்கி சித்தர்கள், இவங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பெருமையோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். சாதாரண வளங்கள் கிடையாது. உடல்நலம், மனநலம், அது மட்டுமல்ல பணவளம், இது எல்லாமும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இதை சும்மா நான் சொல்கிறதில்ல கண்ணுங்களா. அதாவது நம்ம சொல்கிறதுல என்னென்னா 2 வகை இருக்குது. வாயால் மட்டும் வாழ்த்துறது ஒன்று, அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு மனசுக்குள்ளே என்ன நினைப்பான், இவனுக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு, நல்லா ஒன்றுமில்லாத வாய், இன்றைக்கி இவ்வளோ சம்பாதிச்சுட்டு இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறது. ஆனால் வெளியில் உங்களை போல உண்டுங்களா அப்படின்னு பேசுவாங்க. இது ஒரு வகை. சில பேருங்க தாயார் அடி வயிற்றுலேருந்து வாழ்த்துவான், கண்ணா உடம்ப பார்த்துக்கடி, நீ நல்லா இருக்கணும்டா செல்லம், போகிற காரியம் வெற்றிமா பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவா அடி வயிற்றுலேருந்து. புரிஞ்சிச்சா? சம்டைம்ஸ் ஹார்ட்லேருந்து வரும். ஹார்ட்லேருந்து அன்பாக வரும். அந்த அன்பாக வர்றப்ப மட்டும் தெரிஞ்சு வைக்கிற சத்தியபரமான கண்ணீர் வரும் அந்த ஹார்ட்லேருந்து. ஸோ எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணால் 3 வகையாக படித்தான். எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, 3ல் தான், பாசிட்டிவ், நெகட்டிவ், அதுக்கப்புறம் நியூட்ரல், அந்த மாதிரி படித்தாங்க. இந்த ஹார்ட்லேருந்து வர்றது பரிசுத்தமானது. நான் உங்களுக்கு அங்கேருந்து தான் சொல்கிறேன்னா அடுத்தது. அப்போ 6 கைகள். இன்றைக்கி நான் பேச போகிறது என்ன, இந்த 6 கைகள்னா என்னப்பா அப்படின்னு சொல்லு. முருகனுக்கு 12 கை, ஆனால் 6 முகம் இல்லையா? அந்த மாதிரி ராவணனுக்கு 10 தலை, அப்போ 20 கை இருந்திருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 6 கைகள் வேணும். இந்த 6 கைகளை பற்றி இன்னைக்கு அம்மா சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக புரிச்சு வச்சுக்கோ. புரிஞ்சிச்சா? முதல் கை என்னென்னா வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்கு இல்லை? நீங்கள் எந்த ஏஞ்சல் வேணுமாலும் இருக்க, எஸ்டர் ஜாங்கிள், நம்மகிட்ட நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 12 ஏஞ்சலை நீங்கள் எந்த ஏஞ்சல் வேணுமானு எடுத்துக்கலாம். அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நமக்கு நம்பர் என்னென்னா 8, 8, 5, 5. புரிஞ்சிச்சா? இந்த வாழ்க்கைக்குன்னு ஒரு ஏஞ்சல் நம்பர், அதை குறித்து வச்சுக்கணும் நீங்கள். இப்போ இந்த வாழ்க்கை அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துயரம் சொல்வீங்க. அடே அப்பா 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 அப்பா, கலியுகத்தில் கிருஷ்ண பரமாத்மா எப்படிலாம் இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி அத்தனையும் நான் கேட்டு விட்டேன். நீங்கள் நம்ப மாட்டேங்குங்களா? சகலமும் நான் கேட்டிருக்கேன் இந்த காதலில். இந்த 29 வருஷ சர்வீஸில் நான் கேட்காத அதிசயங்கள் கிடையாது. அதிசயம் டு த கோர் நான் கேட்டிருக்கேன். கேட்டு அதெல்லாம் சரியும் பண்ணியிருக்கோம் நாங்கள் இல்லை? அந்த மாதிரி இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, நான் வாழப்போகிற வாழ்க்கை இல்லையா? இது எப்படி இருக்குன்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணணும்ல. நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். யாராவது தண்ணி அடிச்சா கூட போய் உட்காந்து கொடுப்பா ஒரு பெக்கு அப்படின்னு ஆரம்பித்து ஃபுல் பாட்டில் நம்ம முடிக்கக்கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எவனோ ஒருத்தன் ட்ரக் அடித்த உடனே என்ன பண்ணலாம், கடவுளை பார்க்கலாம். நான் வேற சொல்கிறது யார் கடவுளை பார்க்கறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை கண்ணா. மனசு ஒன்று இருந்தீங்கன்னா கண்ணை முன்னா கடவுள் தெரிவார். வாழ்க்கையில் நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த பாதையில் அம்மாக்கிட்ட ஒன்றும் அப்படி இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் அம்மா காஃபி பால் குடிச்சதில்லை. காஃபி தெரியவே தெரியாது. சின்ன வயசில் நான் டேஸ்டே தெரியாது. ஐ டோன்ட் லைக் தட் ஸ்மெல் ஆல்சோ. புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி பழகிட்டோம். அதே போல் நான் எங்கை தொட்டதில்லை. செத்த பணம் எத்தனையோ அறுத்துருக்கேன். முட்டையை மட்டும் நான் தொட்டது கூட கிடையாது. கோழியை நான் தொட்டதே கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ எம் a பியூர் வெஜிடேரியன். ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா, இதெல்லாம் ஐ வாண்ட் டு பி a பியூர் வெஜிடேரியன். அப்போ ஒரு தடவை எனக்கு ரொம்ப உடம்புல டாக்டர் காசிராஜன் சில இதில்
இப்போ அவருக்கு என்ன வயசு எனக்கு தெரியல. சாத்தூருங்கிற ஊரில் நான் இருந்தேன். அப்போ அப்பா வந்து டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருந்தாரு. அவர் பாப்பா கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் ஒரு எக்கு மட்டும் டெய்லி கொடுக்க சொல்ல முடியுமா, கொஞ்சம் சாப்பிடணும். சார் செத்தா சாகட்டும், எக்கு சாப்பிட்ற பழக்கம்லாம் வேண்டாம். எங்கள் அப்பா ஸ்ட்ரெயிட்டாக சொன்னது, எக்கு சாப்பிட்ற பழக்கம்லாம் வேண்டாங்க, நீங்கள் வேறு ஏதாவது மாத்திரை கொடுங்க. அப்போ அதுலேயும் தான் இருக்கும்போது இப்போ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அது வேற விஷயம். பட் ஹீ டசன்ட் லைக் இட். அது மனசுக்குள்ளே பதிஞ்சிச்சு. அதனால் நான் தொடவே மாட்டேன். புரிஞ்சாக்கங்களா? அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன், எதையாவது ஒன்று எடுத்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தூங்குனீங்கன்னா அழகாக நீங்கள் ஆடிட்டு இருக்கலாம். புரிஞ்சிச்சா? அதுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது இப்படித்தான் இருக்கணும்னு நீங்கள் நிர்ணயம் பண்ணிடணும். ஒரு பெண்ணை பார்த்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடணும், மரியாதைன்னு கேட்கக்கூடாது. அது ஒரு அம்மா பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேலத்துக்காக பேசினாங்க, நல்ல வார்த்தை இல்லை. இதுவரை கையெடுத்து கும்பிட்டவர்களே நிறையா பேர் சின்ன வயசுல இருந்து. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? நம்ம வச்சுக்கிறதுல தான் இருக்குது. புரிஞ்சுதா? அந்த மாதிரி நீங்க உங்க கொள்கையை ஒண்ண வச்சுக்கணும். நீங்க தான் வாழ்க்கையை வந்து நிர்ணயம் பண்றீங்க. உங்களுக்கு புரிஞ்சா? அப்படி மூடி கடவுள் அனுப்பிச்சிட்டாரு, இதுக்குள்ள திறமையை வச்சுட்டாரு. எனக்கிட்ட ஒரு திறமை இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். நீங்க நினைக்கலாம் நல்லா சொமாஸ் பண்ணுவேன், நான் சொமாசா வித்து நான் ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பிசினஸ் அப்படின்னாங்க. எவ்வளவு இன்டெலிஜென்ட் யோசிச்சு பாருங்க. அடி நொறுக்குடா செல்லக்குட்டி அப்படி. அம்மா ஏக்கிக்கு அப்புறம் பார்த்தேன், வேலை இல்லை, பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்றது, சும்மாசா நல்லா பண்ணுவேன். உடனே நான் கவர்மெண்ட்ல பெர்மிஷன் வாங்கினேன். அந்த ஆஸ்திரேலியாவில் பெர்மிஷன் வாங்கணும். உடனே பெர்மிஷனை வாங்கினேன். அதனால அவங்களுக்கு சாம்பிள் கொடுத்தேன், சாப்பிட்டு பார்த்தாங்க. அடுத்து நான் வந்து அது பிசினஸ் ஆரம்பிச்சேன், சூப்பரா சம்பாதிக்கிறேன். சுத்தி இருக்க 10 வீட்டுக்கு ஒரு யோகா சொல்லி கொடுத்தா போச்சு. ஐயா யோகா கூட வேண்டாம்ப்பா, வத்த குழம்பு நல்லா பண்ணுங்க, இல்ல 100 ml 200 ml என்ன 30 ரூபான்னு வித்து பாருங்க, சிக்கு சிக்குன்னு ஓடும். அது வந்து அப்படியே பெருசாயிருவீங்க. புரிஞ்சிச்சா? பால்கா கூட்ட கூட பெருசா விற்கலையா, அது உங்க திறமை. புரிஞ்சிச்சா? நான் இப்படித்தான் வாழ்வேன். என்னைக்கு அம்மா எந்த காரணம் கொண்டும் என்ன இருந்தா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிப்பு. உங்கள்ட்ட பேசுறேன் இப்ப, அதுக்கு முன்னாலே படிப்பு தான். ஏன்னா கவர்மெண்ட்டை வேலை செஞ்சிருக்கேன். எந்த காரணம் கொண்டும் நான் ஒரு தடவை கூட அந்த ஒயினு பீனு ஜின்னு தெரியாதுப்பா. நான் ரொம்ப சுத்தம். எனக்கு தெரிஞ்ச சிவன், நமக்கு அம்பான், அனுமன், அந்த மாதிரி தெய்வங்களை நம்பிச்சிருக்கேன். கோயில்களுக்காக போயிருக்கேன், பல 1000 கோயில்களை நான் போய் நாள். இதான் சுத்த சன்னியாசி இருந்துகிட்டு இருக்கேன். 39-40 வயசுல இருந்து இருக்கிறேன் கணக்கலாம். 39 இருந்தேன். ஏன்னா 16, அதுக்கு முன்னாலே மட்டும் என்ன 14 வருஷம் ஈவாசிந்த அப்ராட்லேயே தான் வேலை செஞ்சாரு. ஆடுவது பாடுவது காசுக்கு மாதிரி ஒத்த பொண்ணை பார்த்ததுக்கு இத்தனை பாடுபட்டுக்கோ நாங்களும். புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சா? இதெல்லாம் ரியாலிட்டி ஆம் டாக்கிங். ஸோ நான் இப்படித்தான் இருப்பேன், நான் எப்போ இப்படித்தான் இருக்கணும்னு நினைப்பேன். நான் இதான்ப்பா அப்படிங்கிறது அந்த தில்லு வேணும். அந்த கொஞ்சோண்டு தின்னு வச்சுக்கணும், தப்பு இல்லை, அதை காட்டாதீங்க. ஆனால் உங்க மனசுக்குள்ள நீங்க பெரிய ஆள் நினைக்க பழகுங்க. புரிஞ்சா கண்ணுங்களா? எல்லாருக்கும் சொல்றேன், எந்த காரணம் கொண்டு வாழ்க்கையை நீங்களே சின்னதா ஆக்கிக்கிட்டு கண்டபடி மனசு போனபடி போகாதீங்க. இப்படித்தான் அப்படிங்கிறத புரியாத பாருங்க. அதுக்கு நம்பர் இருக்கு, 8855 8855. நீங்க என்ன பண்ணணும், ஒரு நோட்ல எடுத்துக்கணும். வாழ்க்கை இப்படிலாம் எனக்கு இருக்கணும் 8855 போட்டுட்டு எழுதி வச்சுட்டு நைட்ல ஒரு பார்த்துட்டு படுத்துக்கிறீங்க. நம்பர் 1. ஓகே. நம்பர் 2, நம்பிக்கை. அது ரொம்ப அவசியம். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவோம், கோயில் போய் கேட்பீங்க, போய் கேட்ப கடவுள் இருக்காரு அப்படிங்கிறதுக்கும். இருந்தாலும் நம்ம செய்யறோம்ல, சும்மா கோயில் போயிட்டா முடியுமா, அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஏன்னா எந்த சாமி வந்து ஆடி நிற்குமா அப்படிலாம் ஒரு கொஸ்டின் வரும். ஆடிட்டு நிற்பாங்க, அதான் உண்மை. புரிஞ்சுதா? நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த நம்பிக்கைங்கிறது எங்க வைக்க முடியும்னா கடவுள்கிட்ட வைப்பீங்க. ஏன்னா த சுப்ரீம் ஃபோர்ஸ். கடவுள்ங்கிறத நீங்க எந்த ரூபத்துல வச்சுக்கலாம், அல்லாவா ஜீசஸா அப்படிங்கிறதுலாம் வேற. புரிஞ்சுதா? எதுவாக இருந்தாலும் சரி, அது சுப்ரீம் ஃபோர்ஸ் இல்லையா? அந்த சுப்ரீம் பவர், அந்த பவர் இருக்குன்னு நீ நினைச்சாலே எனக்கு அது போதும் நான் நினைக்கிறேன். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சுப்ரீம் பவரை நீங்க எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு தாப்பா ரேக்கிங்கிறேன், அதுக்கு தாப்பா இத்தனை விஷயத்த நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கண்ணுங்களா. அது புரிஞ்சிச்சா? சுப்ரீம் பவரை அடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா, நிச்சயமா நமக்கு ஒரு ஊன்றுகோல் வேணும், நமக்கு ஒரு அதுக்கு ஒரு என்ன ஆயுதம் வேணும். அதுதான் first in my life I felt that Reiki is that best thing. நான் ரேக்கி மாசங்களால இதெல்லாம் பேசல, நான் உண்மையை பேசுறேன்னா நான் எத்தனை கடைகளை இத்தனை வருஷம் கத்திருக்கேன், அதுல சொல்றேன். புரிஞ்சிச்சா? நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன, உங்களை நீங்க முதல்ல நம்புங்க. நான் இதை அடிப்பேன், நான் எப்பனாலும் வாழ்வேண்டா, நான் என்ன வேணாலும் சம்பாதிப்பேன், என்னால சம்பாதிக்க முடியாம போகாது. ஐயோ தோசைடா, ஐயோ வேலை போச்சே, என்ன வேலை போச்சேன்னா அடுத்தது பார்ப்போம், என்ன விட்டுருவோமா என்ன? அதுக்காக என்ன, உங்களோட திறமையை மட்டும் தான் கூட்டணுமே ஒழிய
எப்பவுமே ஒரு வேலையை மட்டுமே நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. ஒரு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு நீங்க என்ன பண்ணிக்கணும், டெவலப் பண்ணுங்க. நான் டாக்டரா இருந்தேன், அப்புறம் அதிகாரியானேன். அது எல்லாமே எனக்கு வந்து அப்பெல்லாம் நான் வச்சுக்கவே இல்லை. இதுக்கப்புறமும் நமக்கு என்ன வந்து வயசான காலத்துல ஒண்ணு தேவைப்படுங்கிறக்காகத்தான் நான் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணேன், மெட்டாபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல படிக்க ஆரம்பிச்சேன். எத்தனை வருஷம், 55 வருஷம் நான் கூடவே படிச்சுட்டு வந்திருக்கேன். படிச்சுக்கிட்டே வந்தாலே நிறைய நாலேஜை கத்துக்கிட்டேன். நிறைய கோர்சஸ் அந்த நாடு இந்த நாடு எல்லாம் போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. பூரா நீங்க போகணும்னு நீங்க சந்தர்ப்பம் வரும். புரிஞ்சுதா? இந்த எல்லாம் இந்த பீரியட் முடிச்ச உடனே எல்லாரும் போகலாம். புரிஞ்சுதா கண்ணுங்களா? என்ன விட்டா போதுன்னு இருக்கேன் நான் எந்தெந்த நாடு போகணும்ட்டு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட். அப்ப இதை நீங்க கத்துக்கணும். உங்க கையில சரக்கு வச்சுக்கிட்டாலே நீங்க நம்பிக்கை வைக்க முடியும். நீங்க இதை நான் முடிப்பேன், அதுக்கு எல்லாரும் வருவாங்க, வரிசையா வந்து நிற்பாங்க. புரிஞ்சுதா? எல்லாரும் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு. என்னன்னா 4848 48 48. உங்க நம்பிக்கையை நீங்க எப்படி எழுதணும் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதோ ஸ்லோகத்தை படிக்கிறீங்க, ராம ராம ராமா. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த வைரஸை போக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அச்சுதா, ஆனந்தா, கோவிந்தா, நாராயணா, நரசிம்மா. அஞ்சு சொன்னீங்கன்னா ரொம்ப பிரமாதம். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோவிந்தாய நமக 3 சொன்னாலும் போதும். ஆனாலும் நான் சொல்றது இந்த 5 சொல்றேன். அச்சுதா, ஆனந்தா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, நரசிம்மா. நரசிம்மன் கிர் அப்படி வர மாதிரி நினைப்பேன். எல்லாருக்காகவும் டெய்லி நான் போட்டுட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சு இங்க வந்து நிறைய பேருக்கு காய்ச்சல் வந்து நாங்க ரேக்கியை கொடுத்து அவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. இது பெருமைக்காக சொல்ல உடனே நீங்க எல்லாத்தையும் உடனே கொண்டா நிப்பாட்டி இருக்கலாம் நாங்க ஆளாட்டி இல்லை. வேண்டாம், அதெல்லாம் பேசக்கூடாது. என்னன்னா எல்லாருக்கும் அது போயிருக்குது. நம்பினவங்களுக்கு அந்த கை 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 இருக்குல்ல, நம்பிக்கை, அதுக்கு அவங்க எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சாதா? அடுத்தது தன்னம்பிக்கை. என்ன தன்னம்பிக்கைன்னா என்ன? நம்பிக்கைங்கிறது வந்து நீ உனக்கு சுப்ரீம் பவர், அதுக்கு மேல இருக்க பவர் மேல நம்பிக்கை வைக்கிற. தன்னம்பிக்கைங்கிறத என் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன், இந்த கைகள் மேல நம்பிக்கை வைக்கிறேன், இந்த காலில், இந்த உள்ள இருக்கிற அங்கங்கள், இந்த மூச்சுல வந்து நான் நம்பிக்கை வைக்கிறேன். புரிஞ்சிச்சா? இந்த உடம்புல, இந்த மனசுல இல்லையா, இந்த உணர்ச்சி பாவங்கள்ல நான் நம்பிக்கை வைக்கிறது தான் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது. அதுக்கும் மேற்பட்ட ஒண்ணு வந்து நம்பிக்கை, அது சுப்ரீம் பவர். புரிஞ்சிச்சாக்கா? அது கடவுள். இப்ப தன்னம்பிக்கைங்கிறது உங்ககிட்ட இருக்கணும். நான் அடிப்பேன்ல, நான் முடிப்பேன். எது கலங்கணும், எது வந்தா என்ன? உங்களுக்கு எனக்கு இந்த வியாதி வராது, அதுக்காக நம்ம ரோட்ல போய் நின்று ஆடிட்டு இருக்க கூடாது. நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு வர நல்லா இருக்கும். பயத்துல பாதியே நிறைய பேருக்கு வர முடியாம போதுப்பா. ஐயோ, சாதாரண மூச்சு விட்டாலும் பெருசா மூச்சு விட்டா பயமா இருக்கா, இருமல் வந்தா பயமா இருக்கு, கொஞ்சோண்டு தொண்டையில கக்கன்னா கூட பயமா இருக்கு. சாதாரண ஃபீவரே வந்து நமக்கு உடனே சிடி ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு போயிடுது. இப்ப அந்த பயம், சாதாரண ஃபீவர் வருதுங்கிறது காமன், ஆனால் ரொம்ப பயப்படுறோம். இந்த பயம் வேண்டாம்ங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் தன்னம்பிக்கை. அதுக்கு 5 1 7. உங்க தன்னம்பிக்கையில உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், எதெல்லாம் நீங்க லேக்கா இருக்கீங்கன்னு பாருங்க, எதுலாம் நீங்க கோழையா இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிச்சா? எனக்கு பணப்பறவு இல்லை, அதனால நான் கோழையா இருக்கிறேன். எனக்கு வந்து தைரியமா கடை நடக்க முடியல, கோழையா இருக்கிறேன். புரிஞ்சா? ஓட முடியல, கோழையா இருக்கிறேன். சமைக்க தெரியல, கோழையா இருக்கிறேன். தெரியாததெல்லாம் தான் இதுல வந்துடும். புரிச்சுதா? தன்னம்பிக்கையில நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா தன்னம்பிக்கை பிரமாதமா இருக்கும். எப்பவுமே பாஸ்ட பத்தி நினைச்சீங்கன்னா தன்னம்பிக்கை போயிடும். நீங்க என்னவோ ஒன்று நடந்து முடிஞ்சிச்சு, ஐயோ அப்பாடி ஆத்தாடி அப்படி நடந்து போச்சே அப்படின்னு நினைச்சோம்னா, அதே போல ஃபியூச்சரை பத்தி இப்படி நடந்துருச்சுன்னா அது பயம். தன்னம்பிக்கை டொயின்னு போயிடும். வேண்டாம், நான் அடிப்பேங்கிற ஒன்றுலே நிற்கணும். அதான். அடுத்தது கொள்கை. இந்த கொள்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். எனக்கு பல கோடிகள் வரலாம், கோடிகள் இல்லாமையும் போகலாம், ஆனால் ஒருவனுக்கு ஒருத்தி. புரிஞ்சுதா? நான் வேண்டாத கிளாஸ் எடுத்து குடிக்க மாட்டேன். அந்த தண்ணி பாதியில் அதை மட்டும்தான். பார்த்தீங்களா மக்கள் எவ்வளோ பேருக்கு அந்த தண்ணி அடிக்கணும். என்னவோ அது பெரிய தேவாமிர்தம் கிடைச்ச மாதிரி நாட்டில் என்ன அந்த மாதிரி. நான் சிகரெட் குடிக்க மாட்டேன், நான் தண்ணி அடிக்க மாட்டேன், நான் மறு பெண்களை நினைக்க மாட்டேன், எந்த பெண்கள் நினைக்க மாட்டேன், எந்த பையனையும் நினைக்க மாட்டேன் எல்லாரும் சொல்லணும். அப்புறம் அம்மா ஆண்களை மட்டும் பேசுகிறாங்களே, அப்படி இல்லை, பெண்களும் தான் சிகரெட் குடிக்க. இதை சொல்கிறதுக்கு சரி, நான் போகிறப்ப பார்ப்பேன், அப்படி வச்சு அடிப்பேன். என் பெண்கள் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்படி முதல்ல தோணுச்சு. அப்புறமா அது பழகி போச்சு. ஓ, இவங்க எல்லாரும் இப்படி பழகிறாங்களே அப்படின்ட்டு அவங்க ஜாலியாக அப்படி. அது வந்து என்னன்னா அதுலேருந்து விலகி போயிடுறது.
அந்த கொள்கைன்னு ஒண்ணு கிடையாது. இப்ப எனக்கு என்ன கொள்கை, எப்படியா இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏக்கியம் சொல்லி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கையில வளமா வாழணும், நீங்க எல்லாரும் நல்லா வாழணும் அப்படிங்கிறது என் கொள்கை. இப்ப வேற என்ன இருக்க முடியும்? இந்த 73 வயசுல அதுக்கப்புறம் நான் போய் இனிமே அரசாங்கத்தை ஆக முடியாது, நான் எதையும் போய் சார முடியாது. அதனால கொள்கை இப்ப என்ன, என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் மன தைரியத்தை கொடுக்க முடியும், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்கலாம், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன். கண்டுபிடிச்சு உட்கார்ந்து ராவு பகலும் படிச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க. 73 வயசுல ஒரு பொம்பளை நேரமா உட்காந்து எழுதி படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சிரிக்கிறாங்கப்பா. ஐ டோன்ட் கேர் பிகாஸ் ஐ எம் ஹேவிங் மை கொள்கைனா. சரி, இந்த கொள்கை எனக்கு என்னன்னா 9087 9087. நீங்க உங்க கொள்கையெல்லாம் எழுதணும். என்னன்னா நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாசத்துல இது, இந்த நாள்ல இது நான் பண்றேன், இந்த மாசம், இந்த வாரம், இந்த வருடம் இல்லையா, இந்த 10 வருஷத்துல என்ன கொள்கை வச்சிருப்பேன் அப்படிங்கறது எழுதி பாக்குறீங்க. எழுதிட்டு 9087 போட்டுக்கிறீங்க. ஓகே, அடுத்தது செய்கை. செய்கை ரொம்ப கரெக்டா இருக்கணும் கண்ணுங்களா. கொள்கையை எழுதிட்டு அழகா நல்லா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, காலையில வந்து ஒரு 6 இட்லி உள்ள, புரிஞ்சுதா, நைட்ல அழகா ஒரு ட்ரிங்க்ஸ் அடிச்சு எல்லாம் பண்ணி படுத்து தூங்கிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? போயிடும் இல்லையா? கொள்கை கோய்ந்தா கோய்ந்தா, செய்கை எப்படி இருக்கும்? செய்கை நடக்காது. சோ செய்கைய செகண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட். புரிஞ்சிச்சா? ஐ எம் நாட் டெல்லிங் எவரி மினிட், அதான் ஆகும். நோ, எவ்ரி செகண்ட். நான் அப்படி போறப்ப நினைப்பேன், இது அப்படி 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 வாக்கிங் பண்ணா, வாக் பண்றப்ப பேசிட்டே வாக் பண்ணுறேன் மனசுக்குள்ள. இல்ல, வாட் ஐ எம் கோயிங் டு கன்வே டு யூ ஆல் அப்படின்னு அப்படி நினைச்சுக்கிட்டே என்ன பேசலாம், என்ன இந்த பிள்ளைகளுக்கு பண்ணா நீங்க முன்னேறிடுவீங்க அப்படின்னு நினைப்பேன். புரிஞ்சிச்சா? ஏமா எல்லாம் கஷ்டம்னாலும் உங்களுக்கு போல பேலன்ஸ் இருந்தா சரி, இங்கேயே சாப்பாடு பிரச்சனை வந்துடும், அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சோம்னா, அப்படி நினைச்சா தான் அப்படி வர்றதுக்கே. நீ மேல இருந்து வா, வாழ்க்கை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கொள்கை எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷனே வராது. தட் இஸ் a thing. நான் பிகாஸ் ஐ வாஸ் லைக் தட், தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங் யூ. நான் இதே மாதிரி கடைப்பிடிச்சு வந்திருக்கேன், நான் நல்லாவே ஆயிருக்கேன் இல்லையா? எனக்கு அதுக்கு ரேக்கி உபயோகிச்சு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ரேக்கிக்கு. புரிஞ்சாக்கணுங்களா? அப்ப இது நீங்க பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா? அதே சமயம் நான் யாருமே எதிர்பார்க்காம அவங்க உதவி செய்யணும்னு நினைப்பேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் நாட் சப்போஸ் டு சே திஸ் அவுட். ஒருத்தவங்களுக்கு முடியல, ஒருத்தவங்க ரொம்ப நல்லா தன் தாயாரை கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க கவனிச்சுட்டு இருக்காங்க, பாவம் அவங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. உடனே எங்க சரி அதான் தாயார் அனுப்பிட்டாங்க, அதுக்கு உடனே உடனே செலவு அனுப்புங்கப்பா, உடனே அனுப்பிச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவங்க ஐயோ இது வந்துருச்சே, இப்ப லாக்டவுன்ல அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு அனுப்பிச்சு விடு அப்படி. அந்த மாதிரி யூ ஆர் நாட் சப்போஸ். உங்க கொள்கை எப்படியா இருக்கணும், அடுத்தவருக்கு உதவி செய்யும்போது ஏன் கொள்கை. இப்ப என்னால முடியுது, அதனால அதெல்லாம் கொடுக்குறேன். அப்ப லாக் அவுட்ல நான் சென்னையில இருந்தப்ப டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு போடணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கொள்கையில எப்பவுமே கொஞ்சம் குறுக்கணும் அப்படி பண்ணிட்டு, நான் இப்படிலாம் இருக்கேன், இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்கணும், இதெல்லாம் எனக்கு நடக்கும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம கொள்கை அப்படிங்கறத ஒண்ணு வச்சிருக்கோம். இந்த கொள்கையை அடையிறதுக்கு என்ன பண்றது? தூங்கி எந்திரிச்சு ஒண்ணும் நடக்காது. புரிஞ்சிச்சா? என்ன பண்ணோம், இந்த எனக்கு கொஞ்சம் மதர்ஸ்ல வந்து சொன்னாங்க, பையன் பிஇ முடிச்சான், பிடெக் முடிச்சான், நான் வந்து அழகா டிவி பார்த்து தூங்கிட்டு இருக்கான், வேலை வேலைக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேம்மா, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதுக்கு எதாவது இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன செய்கை? இது எதுக்கு படிக்கணும்? படிக்க வேண்டாம், ஒரு சீட்டா வேஸ்ட் ஆகாம இருக்குமே. அது மாதிரி தான் செய்கைங்கிறத நம்ம அந்த செகண்ட்ல we have to start our action. ஒவ்வொரு செகண்டும் நீங்க வந்து செய்கையில் இறங்கணுங்க. ஒவ்வொரு செகண்ட். ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் த மினிட். நான் மினிட்ஸ் இப்ப சொல்லவே இல்லை, அவரும் சொல்லலை. எவ்ரி செகண்ட் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் த ஆக்ஷன். ஆக்ஷன் தான் செய்கை. அப்ப நம்ம என்ன செய்ய போகிறோம், இது நம்ம என்னன்னா நீங்க எழுதி பார்க்கணும். என்னென்னலாம் பண்ணலாம், பத்தக்குழம்பு பண்ணி இது பண்ண போறோம்னா, அதை பண்ண போறோம்னா, இதை பண்ண போறோம்னா, என்ன பிசினஸ் பண்ண போறேன், அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் எப்படி, இந்த பிசினஸ்க்கு எங்கிருந்து வாங்கலாம், இந்த பிசினஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணலாம். கரெக்ட்? அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஒவ்வொரு நிமிஷமா அதுக்குள்ள அதுவாக மாறணும். அர்ஜுனனுக்கு கண்ணு மட்டும் தெரிஞ்சுதான். அது தெரியுமா? அந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுனன் என்ன எல்லாரும் துரோணாச்சாரியா கூப்பிட்டாராம், வாங்கடா அவங்களுக்குன்னு. அவர் ஒரு மரத்துல வந்து ஒரு கிளிய பண்ணி அதை வந்து ஒரு மரத்து கிளைக்கு உள்ள அப்படி தொங்க விட்டாராம். கொஞ்சம் அந்த கிளி மட்டும் லேசா தெரியற மாதிரி தொங்க விட்டார். இப்போ இதுலயே பெரிய வந்து தர்மர் இங்க வந்து பார்ப்பா அப்படின்னு. தர்மர் ரொம்ப அன்பா, என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே தெரியுறாங்க, அந்த கிளைகள் எல்லாம் தெரியுது, இந்த வானம் தெரியுது, எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாரு. சரி, நான் யார சொல்றதோ அவங்கதான் அம்பு விடணும்னு சொல்லிடுவாரு முதலே. சரிப்பா நீ போப்பா, நீ விட வேண்டான்றுவார். அடுத்த துரியோதனை கூப்பிட்டா. துரியோதனன் பஞ்சபாண்டவர்கள பீமன் தெரிகிறான். எனக்கு
கிளைகள் தெரியுது, அது தெரியுது, இது தெரியுது, பழம் தெரியுதுலாம் கண்ணா பின்னாலும் எல்லாத்தையும் சொல்றான். இவனத்தர் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வசனமா சொல்றாங்க. கடைசி அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டு அவர் பார்க்க சொன்னார். அர்ஜுனன் பார்த்து எதுவுமே தெரியவில்லை, 2 கண்கள் மட்டும் தெரிகிறது குருவேன்னா. அட்ரா எட்ரா அம்பான்னாரா துரோணாச்சாரியா. சொன்ன உடனே அடிச்சா கரெக்டா கண்ணில் குத்தி அந்த கிளி கீழே விழுந்துச்சான். மரத்தால் செஞ்ச கிளி எல்லாம். ஏன் அவனுக்கு என்னமே இது எதுவாக இருக்கும் அப்படி பார்த்தா கண்படுத்தா தெரியுது அவனுக்கு, மற்றது எல்லாமே தெரியல. புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி இருக்கணும் கண்ணா அவங்க செய்கை. என்ன நினைக்கிறீங்களோ அதில் சாக்குன்னு அதுக்காகவே விடணும். புரிஞ்சிச்சா? சத்தியமா நடக்கும் கண்ணுங்களா. இதை நான் சும்மாவே சொல்லலை. நீங்க அதுக்குன்னு நான் சொல்ற மந்திரங்கள், நான் சொல்ற நம்பர்கள், நான் சொல்ற விதத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நடக்கலைன்னா என் அம்மா ஃபோன் பண்ணிக்கணும். ஓகே ஓகே. அதுக்கு என்ன நம்பர்? செய்கைக்கு 4142. செய்கைக்கு என்ன? 4142. இதை நீங்க பண்ணணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது ஈகை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டைத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைத்திங்னா என்ன? மற்றவங்களுக்கு கொடுக்குறது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அந்த கோடியை நீங்களே சாப்பிட முடியாது. ஒரு வேலைக்கு 15 இட்லினா கூட அதான் சாப்பிட, அதுக்கு மேலே திங்க முடியாது இல்லையா? அதுக்கு மேலே வெளிக்கும் போக முடியாது. 15 இட்லி தின்னதுக்காக நீங்க இவ்வளோ வெளிக்கு போக முடியாது. அது பாடி என்ன பண்ணோம், ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ 500 கிராம்ஸ் வரைக்கும் தான் வரும். புரிஞ்சிருச்சா? ஒன்று நம்ம இவ்வளோ சாப்பிட்டாலும் சரி உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுது. பார்த்தீங்களா? புரிஞ்சுதா? அதுவே ஈகையை கடைபிடிக்குது. நீங்க தின்னலாம் அவங்க நீங்க ஒரு நாளைக்கு எப்படி சாப்பிட்றீங்க. நம்ம இவர் ரவிசங்கர் சொல்லுவார், குருஜி ரவிசங்கர், ஸ்ரீ ரவிசங்கர் சொல்லுவார், ஒரு வருஷத்துக்கு 1 லாரி சாப்பாடு போதும் அப்படிப்பாரு. சாப்பிட்றோமா? 1 லாரி இங்க மருந்தனம் கிடைச்சா இது என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாடி இஸ் மில்ச்சினி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? வெளியில ஆக்சிஜன் 25 இருக்குது, அது 100 ஆக்கிட்டு இருக்கு நம்ம உடம்பு. புரிஞ்சா? அது உடம்பு உங்களுக்கு ஈகை, உடம்பு கொடுக்குது, அது உங்களுக்கு கொடுக்குது தானமா. என்ன பண்ணுது? காத்த கொடுக்குது. உடம்பு வெளியில இருக்க காத்த இவால் ப்ரொடியூஸ் பண்ணி 100% சேச்சுரேட் ஆக்கி அது ஈகை செஞ்சிட்டு இருக்கு. அது கொஞ்சம் செய்ய விட்டவனே என்ன ஆகுது? மூச்சு வாங்குது. புரிஞ்சுதா? எங்க ஆக்சிஜன் சிலிண்டர்னு தேடுது. கரெக்டா இல்லையா? சோ ஈகைங்கிறது உடம்பும் கொடுக்குது, மனசும் கொடுக்குது, உணர்ச்சி பாவங்களும் கொடுக்குது, இந்த பிரபஞ்சமும் கொடுக்குது, பஞ்சபூதங்கள் கொடுக்குது. சோ நீங்க உங்களால முடிஞ்சதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நமக்காக வாழ்றதே வேஸ்ட். புரிஞ்சுதா? மற்றவங்க எங்கிட்டலாம் கேட்டீங்கன்னா நிறைய நான் செஞ்ச சொன்னா அசிங்கமா இருக்கும். அது சொல்ல பட்டியல் போடக்கூடாது. நீங்க என்னுடைய ஸ்டூடெண்டா வந்தீங்க வர்றப்ப உங்களுக்கு அது புரியும். நிறைய விஷயங்கள் நீங்க கொடுத்து பழகினால வழி உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது மக்களே. அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் சக்கரா நல்லா இருந்தா நிச்சயமா நீங்க பெரிய ஆவீங்க. ஹார்ட் சக்கரா கொடுக்க மட்டும்தான் அன்பு, பாசம், காதல், கழிவு, பரிவு இது மட்டும் இருக்கிற இடம் தான் இந்த ஹார்ட் சக்கரா. இதை நல்லா பெருசு பண்ணி ஈகை 693 இந்த நம்பரை வச்சுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்க எழுதி இருக்கீங்கன்னு நம்ம அம்மா சொல்லிட்டாங்க. என்னென்ன செய்ய போறோம் ஒரு பட்டியலை போடுறீங்க. புரிஞ்சுதா? அந்த பட்டியலை போட்டு செஞ்சு பார்த்துட்டு அப்படி அடிச்சுட்டு அம்மா கும்கும் முடிச்சிட்டோமா அடிச்சிடணும். ஓகே? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி லவ்லி சில்ட்ரன். குட் நைட் செல்லுங்களே. பை டா செல்லுங்களா.